ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். விருச்சிக ராசி விஸ்வரூப வெற்றி பெற வாய்ப்புகள் காலமாக. இந்த அக்டோபர் மாதத்தில் சிறப்பு பலன்கள் நிறையா இருக்குது. ஒரு சில கவனிக்க வேண்டிய பலனும் இருக்குது. அப்போ எதை அதிகப்படுத்தணும், எதை குறைக்கணுங்கிறது இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதம் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா ஜெயிச்சிருவோம். இந்த ஒரு நூல் மாதிரி, இந்த பக்கம் போனால் ஜெயிச்சிருவோம், இந்த பக்கம் போனால் விரயமாயிரும். அப்போ எவ்வளோ முக்கியமான மாதம்னு பாருங்களேன். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த விருச்சிக ராசி தன்னம்பிக்கை மிக்க ராசியில் இந்த ராசி ஒன்று. தொட்டதெல்லாம் ஜெயிக்கணும்னு போராட்ட குணம் உண்டு. காலபுருஷனுக்கு 8ஆம் இடங்க. ஒரு ரகசியம் உண்டு. அந்த ரகசியம் இவங்க வளர்ச்சிக்கு உதவும். பொதுவாகவே இந்த ராசி பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு உதவும். ஆனால் ஒரு சில சீக்ரெட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சீக்ரெட் நல்ல விதமாகத்தான் இருக்கும். நிறைய விஷயங்கள், குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை செய்யும் இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணியத்தை காத்துட்டு பொறுமையாக இருப்பாங்க. இவங்களை தோண்டும் பொழுது அந்த விஷயத்த சொன்னால் ஒரு பிரளயமே ஏற்படும். அந்தளவுக்கு சீக்ரெட் விஷயம் தெரிஞ்சு காத்து. இவங்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் எப்பவுமே வலுவாக இருப்பதனால சூரியன் அரசு, அரசாங்க, நிதி உதவிகள் சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சி பெறுகிற ராசி. ரைட், இப்போ அக்டோபர் மாதத்தை பார்ப்போம். இப்போ அக்டோபர் 17க்கு முன் 17 ரெண்டாக பிரிச்சுக்கணுங்க. ஃபஸ்ட் அக்டோபர் 17க்கு முன் உங்களுக்கு வளர்ச்சி, வெற்றி, தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் வளர்ச்சியிலிருந்து உங்கள் ராசிக்கு 3-4ஆம் அதிபதியான சனியை பார்க்கும் காலகட்டத்தில் இடம், வீடு, வேலை சம்பந்தப்பட்டது, வேலையாட்கள், நிதி உதவி அனைத்தும் வெற்றி. அக்டோபருக்கு பின் கொஞ்சம் கவனமாக. ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல வரும். அப்போ கையில் இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ நான் எப்பவுமே சொல்ல, இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வருதுன்னா கிளவராக என்ன பண்ணணும்னா, ஒரு கையில் காசு இருந்தால் விரயமாயிரும். அப்போ நகை வாங்கி வைங்க. கடன் இருந்தால் கடன் அடைச்சிருங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் லைஃப் பார்ட்னர், கணவரோ மனைவியோ அவங்ககிட்ட கொடுத்துருங்க. கணக்கு வழக்கு கேட்பாங்க, இருந்தாலும் அப்படி கொடுத்தா தான் விரைய செலவு புரியும். இதை நான் அடுத்த மாதம் இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் ஆமாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதத்தை இப்போ சொல்லிடுறேன். அப்போ பணம் சம்மந்தப்பட்டது, கிடைக்கின்ற லாபங்கள், கவனமாகங்கள். நண்பர்கள், வட்டார வகைகள் இருக்குது. நண்பர்கள், வட்டார வகைகள் நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்குது. அக்டோபர் 20 வரைக்கும் பேசிக்காங்க. எல்லா விஷயத்தையும் முடிச்சுங்க. அதற்கு பின் கொஞ்சம் பொறுமை காக்கணும். இப்போ திருமணத்தை பற்றி தாங்க ஃபஸ்ட்டு. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி உச்சம் பெறுது. உங்கள் ராசிக்கு குருபலன் வந்தாச்சு. இப்போ குருபலன் திருமண காலகட்டம் வருது. நிறையா இந்த விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா கல்யாணம் இருக்கா இல்லையான்னு சொல்லியிருங்க. நாங்கள் சாமியாராக போயிடுறோம். இது ஆண் பெண் இருவருக்கும். நாங்கள் வேலையை பார்க்குறதா, குடும்பத்தை பார்க்குறதா, எப்போ தான் இருக்குது. சபையில் நிற்க முடியாத ஆண்கள் பல பேருங்க. கல்யாணமாகி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட போக முடியாத இருக்கிற அது ஒரு சில பெண்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமானனால சொந்த பந்தங்கள் கேட்ட கேள்விகள் எண்ணிலடங்க அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா இப்போ குரு 5ஆம் இடத்தையும் பார்க்குது. ஃபஸ்ட்டு திருமண காலகட்டம் வந்தாச்சு. திருமணத்தில் சுப நிகழ்வாக இருக்கும். 7 11 வருகிற காலகட்டமாக வரன் தானாக தேடி வருகிற மாதிரி இருக்குது. ஃபைனலைஸ் ஆகிரும். நல்ல குடும்பம், நல்ல வரனாக வரன் வரும். இப்போ பொதுவாகவே இந்த ராசிக்கு எப்போவுமே நான் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை ஒன்று பயன்படுத்திக்கிட்டே இருங்கம்பேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் கொலுசாக இருக்கலாம், ஆணாக இருந்தால் பிரேஸ்லெட், இது மாதிரி ஏதோ ஒரு வகைகள். ஒரு சிலருக்கு அருணா கயிறு மாதிரி கொடுப்பேன். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் தான் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், இடுப்பு. அப்போ வெள்ளி சம்மந்தப்பட்டது பயன்படுத்தணும். இதே பெண்ணாக இருந்தால் மெட்டி, வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதோ ஒன்று போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விஷயத்துக்கு வரும். திருமணம் உண்டு. திருமணத்தில் பார்க்கும்போது ஒன்றே தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் 6ஆம் வீட்டை வலுப்படுத்துவார்கள். எல்லோரும் வேலைக்கு போகிறனால 6ஆம் இடம் 7க்கு பாதகம். அப்போ ஜாதக ரீதியாக கட்ட பொருத்தங்கள், வசியங்கள் இருக்கிறதா, திருமண காலகட்டம் என்ன, வருகின்ற வரன் எங்கேருந்து வரும், உடன் பிறந்தவங்க உண்டா, வேலைக்கு செல்வங்களோ, பிஸ்னஸாக, இப்படி தெளிவாக பார்த்துட்டு முடிவெடுத்துக்கணும். ஒரு சில ஜாதகத்தில் கோயிலில் தான் கல்யாணம் வைக்கணும்னு இருக்கும். அங்கே வைக்காதான் சேஃப். இதை மறந்துடக்கூடாது. ரைட், இப்போ ராசிக்கு 8ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 8-11 12 பயணிக்கும் காலகட்டங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு 8ஆம் அதிபதி 12 வரும் பொழுதே பார்த்திங்கன்னா ஒரு விபரீத ராஜயோகம் சொல்வோம். இந்த விபரீத ராஜயோகம்னா திடீர்னு ஒரு அமைப்பு வந்துருங்க. என்னடான்னு பார்த்தா இன்னும் எதிர்பார்க்கவே திடீர்னு வருது. அப்போ ரொம்ப நாளாக இருந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கண் முன்னாடி தெரியும். ஆமாம், இது அப்போ பார்த்தோம், இப்போ வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது. செலவு பண்ணாமல் ஒரு கமிஷன் வகையில் வருமானமோ, ஒரு புது ஆஃபரோ வரும். அதை எடுத்துக்கங்க. சரி, வேலையை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி விரயத்தில் 12ஆம் இடத்துல இருந்தது. நிறைய பேர் வேலை செஞ்சு ரெப்புடேஷன் கிடைக்கல. சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தது. தூக்கம் பத்தலை. இப்போ உங்கள் ராசியிலே வருது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு, வேலையில் கௌரவம் உண்டு, எதிரியை வெல்லக்கூடியது, தொந்தரவு பண்ணவங்க விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தைரியம் வந்துடும். இவ்வளோ கான்ஃபிடென்ட் வரும். வண்டி வாகன விரைய செலவு இந்த ராசிக்கு சொன்னால் ஒன்று மாற்றி ஒன்று. விரைய செலவு, பைக்கு, இது இப்போ தான் விட்டுட்டு வந்தேன், இப்போ தாங்க அவ்வளோ செலவு பண்ணேன் திருப்பிங்கிறாங்க. அது இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட இந்த ராசி பண்ணியிருக்கு பாருங்கள். ஃபேனு, டியூப்லைட்டு, லைட்டு மாறி பண்ணியாச்சு. இப்போ அந்த விரயங்கள் குறையிறதுக்கு பொதுவாகவே இந்த ராசிக்கு நான் மாரியம்மன் இல்லை துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப தேவை. அது பண்ணிக்கங்க. இந்த வீட்டில் இருக்கிற சாதனங்கள் சம்மந்தப்பட்டதில் குறையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ரைட். இப்போ இப்போ வேலை சம்மந்தப்பட்ட வளர்ச்சி, வெற்றி, சூப்பர். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது காலகட்டம் அல்ல. ரொம்ப ஒரு கேஸ்லாம் இருக்குது சார், ஒரு சிலருக்கு மட்டும் கேஸில் வெற்றி பெற, பொதுவாகவே கேஸில் ஜெயிக்கிற காலகட்டமாக இருக்கும். இப்பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்ல காலம் வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம். தந்தை மகன் வழி உறவு சீராகும். இப்போ தான் அப்பா பையன் உறவு வலுப்படும். உங்கள் 2ஆம் அதிபதி இப்போ 9ஆம் வீட்டில் பயணிக்கும். 2ஆம் அதிபதி 9இல் பயணிக்கும் காலகட்டத்தில் உங்கள் ராசியை பார்க்குது இல்லையா, 2, 5, 9 தொடர்பு, 1ஆம் வீட்டை வேறு தொடர்பு படும். அப்போ குழந்தைகள் நிறைய பேர் உங்கள் ராசி, உங்களுக்கு குழந்தைகள், குழந்தைகளால் பெருமை உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு. அவங்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டு. அப்போ உங்கள் குழந்தைகள் சந்தோஷப்படுகிறத பெருமையாகும். டீச்சராக இருக்கிறவங்க, பொதுவாக டீச்சர், ப்ரொஃபஸர், அப்புறம் பேங்கிங் செக்டருக்கு சூப்பர். லாயராக இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாமான்னு கேட்டுட்ருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல காலம் இருக்குது. அது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எந்த எக்ஸாம்னு ட்ரை பண்ணுங்கள், நல்ல காலம் வந்தாச்சு, சூப்பர். 10ல் கேது இருக்கேன். பொதுவாக 10ல் கேது, 4 ராகு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ஓகே. வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க வீடு மாற்றிக்கலாம். இப்போ தொழில் சம்மந்தப்பட்டது ஓகே. 10ல் கேது இருந்து அது குருபலன் எதுவும் இல்லை. அப்போ தொழில் வளர்ச்சி பண்ண முன்னாடி ஒரு தினம் ஜாதகமாக ஜோசியமாக பார்த்துட்டு அப்புறம் டெவலப் பண்ணி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்க்கணும். அதாவது இப்போ தான் வீடு ஆஃபர் வரும். வீடுலாம் விற்கிறதுக்கு ஒரு சிலர் விற்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. சார் விற்றுருமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் வாங்குறது ஒன்றை விற்றுன்னு ஒன்று. அப்போ இந்த விற்கிறது வாங்குறதெல்லாம் ஒரு சில ஜாதக ரீதியாக பார்த்து தான் முடிவெடுக்க வேண்டும். அகலக்கால் அவசரம் பட வேண்டாம். உங்கள் ராசியில் செவ்வாய் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். செவ்வாய் 7 மங்களகாரகன் 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது தடைகள் எதிரிகள் விலகும். ஆக மொத்தம் நல்ல காலம் வந்தாச்சு. ஒன்றே ஒரு பாயிண்ட் முக்கியமாக ஹெல்த்தை பற்றி அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த குடும்ப ரீதியாக சின்ன சின்ன கசப்புகள் இருந்தது, அதை விளக்கணும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். 2வது திருமணம் உண்டு நிச்சயமாக. ஆனால் ஒரு சில ராசிகள் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்று சேர வாய்ப்புண்டு. பார்ட்னர் ரீதியாக பிரிஞ்சவங்க ஒன்று சேர வாய்ப்புண்டு. அப்போ பண வகையில் ஆதாயம் இருக்கும் காலகட்டத்தில் மன மகிழ்ச்சி வரும். ரொம்ப நாளாக ஒரு சில கோயில் பரிகாரம் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறீங்க, போயிட்டு வரது பெட்டர். இந்த ஹெல்த் ராசிக்கு இந்த சில காலமாக பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக மாறி மாறி ஒரு செலவு பண்ணி இப்போ தான் ரெடி ஆகிட்டு வரீங்க. இன்னும் கொஞ்சம் கரெக்டான மருத்துவரை பார்த்தா தான் ஒரு மருத்துவரை மாற்றி குணமாகுங்க. இப்போ மருத்துவரையோ மருத்துவ முறையோ மாற்றும் காலகட்டம். இது பண்ணதுக்கப்புறம் டெவலப் ஆகும். அடுத்த மாதம் நல்லா இருக்குன்றுவேன். அப்போ இந்த மாதம் க்யூர் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. இப்போ போனால் இந்த மருந்து பிராண்ட் இல்லை, இன்னொரு பிராண்ட் இருக்குது, இந்த மருந்தில் இன்னொரு மருந்துன்னு சொல்ல தான் போகிறாங்க. இதை பார்த்துக்கங்க. ஆக மொத்தம் அக்டோபர் மாதத்தில் இந்த ராசிக்கு ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தணும், ஒரு சில விஷயங்கள் தவிர்த்தணும். அதுக்காக கரெக்டாக பார்த்துக்கங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள், மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறது காலகட்டம் அல்ல. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது மட்டும் சீர்படுத்திட்டா போதும். ஆக மற்றும் இந்த மாதம் வளர்ச்சி பெற நிறைய காலகட்டம் வந்தாச்சு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பரிகாரம் ஒன்று, ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம். தொழில் வளர்ச்சி வீழ்த்திப்பட ஆஞ்சநேயருக்கு ஒன்று வடமாலை சாத்தி வழிபடலாம். ஆஞ்சநேயருக்கு ஒரு சனிக்கிழமை என்று வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக தொழில் சம்மந்தப்பட்ட அனைத்து தடையும் விளக்கும்போது மாற்றுக்கிறதுல. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக, காலகட்டமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆண்டு கிரகமாகிய சனி 5ஆம் இடத்திலிருந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உறவுகள், ஸ்டேட்டஸ் இன் லைஃப், அது மாதிரி விஷயங்கள், காதல், உங்களுக்கு விருப்பமான சில விஷயங்கள்ல அதிகமாக ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஏன்னா சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த வீடியோவில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் இந்த ஒளி தத்துவ முறையில் எப்படி நம்மளுடைய கோச்சார முறை உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பலன் கொடுக்க போகுதுன்னு பார்க்குறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உள்ளது உள்ளவாறு பார்க்குறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது சனி 5ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்காக, உறவுக்காக, காதல், விருப்பம் அது மாதிரி விஷயத்தில் அதிகமான ஒரு ஆக்டிவிட்டி போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கார். ஸோ அவர் குரு எப்பவுமே ஒரு சுபகிரகமாகிய குரு 8ல் போகும்பொழுது சில விஷயங்கள் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அவர் 2ஆம் இடத்தை தன் வீட்டை பார்க்கும் பொழுது பணம் ஏதோ ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கும். கூட்டு தொழில் வளரும். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம முதல் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு லாபம் வரும். அது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஆண்டு கிரகமாகிய குருக்கு உண்டு. அதே சமயத்தில் ராகு 4ஆம் இடத்திலும் கேதும் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வேலை, தொழில், வீடு, தாயார் அது மாதிரி விஷயத்துல நிறைய மாற்றங்கள் உண்டு. நிறைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில், தொழிலில் நிறைய மாற்றங்களையும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுகளும் சில சீர்திருத்தங்களும் சேஞ்சஸும் டிரான்சிஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்திலிருந்து ஒரு விஷயத்துக்கு மாறக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ரீவேம்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. குருவின் பார்வை
ராகுக்கு இருப்பதனால அது நல்ல ஒரு அமைப்பாகவும் லாபம் வரக்கூடிய அமைப்பாகவும் ஓரளவுக்கு ப்ரொடக்டிவான விஷயத்துக்கு நோக்கி நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய அமைப்பில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து தவறா போகாது. தொழில் அமைப்புல பார்த்தீங்கன்னா, கேது வரனால அதில சில விஷயங்கள் ஸ்டாண்டர்டான சில விஷயங்கள் அதிகப்படுத்துறது, அன்ஸ்டாண்டர்டான சில விஷயங்களை குறைக்கிறது அல்லது விடுறது, அது மாரி சில சீர்திருத்தங்கள் வேலை தொழில்ல நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாத கிரகம் எப்படி இருக்குன்னா, ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாருங்க 12ஆம் இடத்திலேயே கடந்த ஒரு மாதமாக இருந்து அக்டோபர் மாதம் 3 வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா 12லயே இருந்து அவரோட 6ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்தை பார்ப்பது கொஞ்சம் உடல் உபாதை, கடன் தொல்லை, வழக்குகள், வம்புகள் இது மாரி சில விஷயங்கள்லாம் வந்து செப்டம்பர் மாதத்திலிருந்து இது அப்படியே அக்டோபர் மாதத்திலேயே கொஞ்சம் கன்டின்யூ ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு 6ஆம் வீட்டதிபதி திசையோ, 8ஆம் வீட்டதிபதி திசையோ சுமாரான தசைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ராசி அதிபதி 6க்கு கனெக்ட் ஆகிறார். இருந்தாலும் குருவின் பார்வை பெறுவதனால பெரிய ஒரு தவறோ, பிரச்சனைகளோ இருக்காது. எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளான ஒரு அமைப்புக்குள்ள தான் இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு டிராவலிங், வெளி மாநிலம் போயிட்டு வர்றது, அது மாதிரி சில விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் அதெல்லாம் நல்லா கை கொடுக்கும். அதே சமயத்தில் சூரியன் பாருங்க 10ஆம் இடத்துலயே முதல் 2 வாரம் இருந்து நல்லா தொழில் மேன்மை, தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி சில செயல்பாடுகளை செய்வது, வேலையிலையும் ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே உண்டு. அதே சமயத்தில் மாதத்தின் கடைசி 2 வாரத்தில் சூரியன் 11ஆம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா, அதாவது 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விரயங்கள், சுப விரயங்கள், சுக்கிரனும் 12க்கு வரார். ஸோ சுப விரயங்களும் உண்டு. மாதத்தின் இறுதி 2 வாரங்கள் வந்து விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாரி சில ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கங்க. சுப செலவுகளா இருந்தால் பரவாயில்லை. தேவையற்ற செலவுகளாக இல்லாமல் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் தவறு இல்லை. ஸோ அது மாரி ஒரு அமைப்புகள் இருக்காங்கிறது நீங்க பார்த்துக்கங்க. அதே சமயத்துல செவ்வாயே மாதத்தின் இறுதியில வந்து ராசிக்குள்ளேயே வருவது வந்தீங்கன்னா, இன்னுமே ராசி வலுவடைகிறது. ஸோ நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதுல ஒரு உத்வேகமும், அதுல வேணுங்கிற ஒரு கிளாரிட்டியும், அது செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ மாணவர்களா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய தொழில் முனைவோரா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குருவின் பார்வை புதன் மேலேயும் சூரியன் மேலேயும் விழுவது மிகவும் நன்று. சில நிபுணத்துவம், சில டெக்னிக்கல் விஷயங்கள், சில ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மீடியா துறை அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில ஒரு உங்களுடைய விஷயங்கள் வந்து வெளியில் பிரபலியமாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ ஒரு ஒரு வகையால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சில செலவுகள் இருந்தாலும் சில நேரத்தில் நல்ல ஒரு க்ரோத்தும் பெனிஃபிட்ஸும் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களால் ஒரு ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி, ஒரு நோட் பண்ணுற மாதிரி, ஒரு அங்கீகாரம் பெறுவது மாதிரி அமைப்புகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு. பொதுவாக இந்த ராகு கேது 4, 10 இருக்கும் பொழுது கடந்த 4 மாதமாகவே தொழில் வேலையில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி விடியக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது இந்த ஒரு அக்டோபர் மாதம் அதில் ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்க போகிறதுங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஓரளவுக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது சில செலவுகளும், சில சீர்திருத்த விஷயங்களும், சில எக்ஸ்பெரிமெண்டேஷனான சில விஷயங்கள் நடந்தாலும் சில பெனிஃபிட்ஸ் மாதத்தின் நடுப்பகுதியில் சில இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில தேடுதலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களோட வீடு, அவங்களோட விஷயங்கள் வசதிப்படுத்திக்கக்கூடிய சில சுப விஷயங்கள், சுப செலவுகள் செய்து பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலத்தில் அதிகமாக போய் தொழில் வேலை செய்து கொடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தொழில், வேலை எல்லாத்துலேயுமே ஒரு மாறுதல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் வலுக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ தேவையற்ற சண்டைகள், ஆர்கியூமெண்ட்ஸ், அதே சமயத்தில் உணவு சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குதா,
அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கக்கூடிய தன்மை தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் கடன் அதிகமாக போய் தேவையற்ற செலவுகள் செய்வாயின் கடல் பிரச்சனைகளில் எண்ணுகிற நெடு வருங்காலத்தில் வரக்கூடிய கடன் தொல்லைகளுக்கு இது ஒரு ஆரம்ப கட்ட ஒரு விஷயமாகவும் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ அதனால் இந்த 3 விஷயத்தை பார்த்துக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எப்படி பிறந்த தேதி பிறந்த நேரத்தில் எப்படி பிறந்திருக்கீங்க பொறுத்து என்ன தசாபுக்திகள் போயிட்டு கொண்டிருக்குன்னு வைத்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி எந்த மாதிரி திட்டங்கள் எடுக்க முடியுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எடுத்து அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது எதையுமே மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் கரெக்டான ஒரு முடிவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.